சமூகத்தின் மேலே அதிகமான கோபம் இருக்கும். குறிப்பாக பாரதி போன்ற படைப்பாளிகளுக்கு பயங்கரமான கோபம் இருக்குன்னே சொல்லலாம். அதனால தான் அவருடைய பாடல்கள், அவருடைய கவிதைகள் எல்லாமே சமூகத்தை வச்சே வந்திருக்கும். தன்னுடைய பேர்லேயே பாரதின்னு வச்சிருக்கிற பாடலாசிரியர் யுக பாரதி அவர்கள் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட கலந்துக்க இருக்காங்க. தமிழ் சினிமாவுடைய தவிர்க்கவே முடியாத பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் நீங்கள். இசையமைப்பாளர் இமான் சாரோட சேர்ந்து நீங்கள் பல வெற்றி படங்களை கொடுத்துருக்கீங்க. இப்போ உங்களை கௌரவப்படுத்துறதுக்காக நீங்கள் எழுதின பாடல்கள் வந்து 2 பாடலை வந்து இங்கே நம்ம இசைக்குழுவில் வந்து பாட போகிறாங்க. நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். யாரெல்லாம் தமிழர்களோ, யாரெல்லாம் தங்களை தமிழர்களாக உணர்கிறார்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் தை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டினுடைய முதல் நாள் என்பது வந்து தெரியும். அந்த வாழ்த்துக்களை சொல்வதன் மூலமாக இந்த மேடையில், இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்னுடைய பாடல்களை பாடியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய வெற்றி. இந்த எல்லாரும் பாடியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத தாண்டி தமிழ் திரையுலகில் ஒரு வெகுஜன பாடலாசிரியனாக என்னை கொண்டு போய் சேர்த்த ஒரு பாடல். அந்த பாடலை வந்து யார் பாடினாங்க அப்படின்னு சொன்னாக்க அது இன்னும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். மரியாதைக்குரிய லக்ஷ்மண் சுருதி சார் அவர்களுடைய துணைவியார் மாலதி அவர்கள் தான் அந்த மன்மதராசா என்கிற பாடலை வந்து பாடி பெருமளவில் வந்தாங்க. அதனால் அவர்களுடைய தலைமையில் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு. நன்றி சார். நன்றி. ஊதா 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 கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். ரோஜா 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 கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி? ரோஜா கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி? ஏ நில்லடி அவனுக்கு நான் சபாஷ் போடணும். நீ நில்லடி அவனுக்கு நான் சபாஷ் போடணும். ஊதா ஊதா வட்டி எங்களோட வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, இங்கு கொஞ்சம் விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி கொடுத்தாயா? அது போச்சுன்னு எங்க அப்பா ரொம்ப நாள் முன்னாடியே சொல்லிட்டேன். மத்தவங்க உரசி போனா ஜாலி செம ஜாலி. நீ உரசி போன புறவு பார்த்தா காலி ஐயம் காலி. மத்தவங்க கடந்து போனா தூசி வெறும் தூசி. நீ கடந்து போன புறவும் குளிர் ஏசி விண்டோ ஏசி. மத்தவங்க கண்ணு செல்லாம் சிமாட்டி நீ சேட்ட சேட்ட. என்னுடைய கண்ணுக்கு நீ எப்பவுமே காதல் கோட்டை. நிப்பாட்டுற பாட்ட செயலாளருக்கும் கொஞ்சம் வச்சிருக்க. நல்லது ஒரு அடிமை சிக்கினாய். நன்றாக ஊதா 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 கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். ஊதா ஊதா ஊதா
இந்த பாடலை வந்து நினைக்கும் பொழுது, இந்த பாடலை பாடிக்கிட்டு இருக்கும் பொழுது கார்த்திக் வந்து ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யார் அப்பன் அப்படின்னு சொல்லிட்டு யார் எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு தெரில, தலையில் அடிச்சுக்கிட்டாரு யார் உங்கள் அப்பன்னு. ஆனால் அப்படி அல்ல அதுக்கான அர்த்தம். யார் உங்கள் அப்பன்னு பெருமையாக கேட்குறான், ஏன்னா அவனுக்கு வணக்கம் வைக்கிறதுக்காக அவன் கேட்குறான். அதே மாதிரி இந்த பாடலை பாட வந்த ஒரு புது பாடகர் தான் அவர், ஹரிஹர சுதன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் அவர் சொல்லணும், ஞாபகப்படுத்தணும். ஒரு இப்போ நிறைய பாடல்கள் பாடிட்டு இருக்கிறாரு. ஒரு புது பாடகர் வந்து பாட வரும்பொழுது என்னென்ன கனவுகளோடலாம் அவர் வந்து பாட வருவார் அப்படிங்கிறது வந்து நான் நிறைய பாடல்களோட இருக்கிறதுனால தெரியும். அது அந்த உணர்வோடு அவர் பாடும்போது முதல் வரி பாடணுன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிறாங்க மகிழினி மணிமாறன் எல்லாரும் இருக்காங்க. எல்லாருடைய முதல் பாடலையும் நான் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால எனக்கு தெரியும். அந்த சொயின்னு சொல்லிட்டு கையளவு உள்ளத்துலேயே நம்ம சொன்னோடனே அங்கே அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். இது ஒட்டுமொத்த உலகம் பூரா இந்த பாடல் கேட்க போகுது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அப்படி உலகம் பூரா கேட்ட பிறகு ஒரு தடவை இந்த ஊதா கலர் ரிப்பனை கேட்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. கார்த்திகேயனுக்கு பாராட்டு சொல்லணும், ரொம்ப அற்புதமாக பாட்டு பாடினவங்க இங்கே இருக்காங்க. சார் ஆசைப்பட்ட மாதிரி அந்த லைன் மட்டும் நீங்கள் அங்கேருந்து அந்த 2 வரி எங்கள் சாருக்காக பாடுங்க. அந்த ஸ்வைன்றது மட்டும். ஓகே, யுகபாரதி சார் கௌரவப்படுத்த அடுத்த பாட்டு என்ன சார்? இதே படத்தில் இன்னொரு பாடல் கும்கியில் அருமை. சமீபத்தில் வந்த மெலடி சாங் இப்போலாம் வர்றது கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வர்றதுல ஒரு குறிஞ்சி மலர் மாதிரி ஒரு அழகான பாடல் கும்கி படத்திலே, அது எல்லாருமே ரசிப்பாங்க. நிக்கில் மேத்யூ அண்டு ரோஷினி இருவரும் இணைந்து பாடல் கேட்டார்கள். சொல்லிட்டாளே அவ காதல சொல்லும் போதே சுகந்தாளல, இது போல் ஒரு வார்த்தையை யாரிடமும் நெஞ்ச கேட்கல, இனி வேறொரு வார்த்தையை கேட்டிடவும் எண்ணி பார்க்கல. அவ சொன்ன சொல்லே போதும், அதற்கிட இல்லை ஏதோ ஏதோ. அம்மையவள் சொன்ன சொல் கேட்கல, அப்பனவன் சொன்ன சொல் கேட்கல, உன்னுடைய சொல்ல கேட்டேன், 2 பேரா ஒன்னா பார்த்தேன். அட சொன்ன சொல்லே போதும், அதற்கிட இல்லை ஏதோ ஏதோ. இனி வேறொரு வார்த்தையை பேசிடும்
வரிகள். ஸோ இந்த பாடலுடைய சிறப்பு அந்த வரிகளை எழுதுன நீங்கள் சொன்னால் தான் சார் நல்லாயிருக்கும். சொல்லிட்டாலே அவள் காதலை அப்படின்னு முதல் வரியே சொல்லியாச்சு. இப்போ இயக்குனர் சொன்னார், இது எப்படி சொல்கிறது, என்ன மாதிரி சொல்கிறது அப்படின்னா, எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு நானும் சொன்னேன். நான் காதலை சொல்லியாச்சு. உயர்வான ஒரு விஷயம் அவன் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை வந்து அவள் சொல்லிட்டா. நீங்கள் கடவுள் மாதிரின்னு சொன்ன பிறகு எப்படி வர்ணிக்க முடியும்? லட்சம் விண்மீன்கள் கொட்டுது, 1000 வீணை வாசிக்கப்படுது, இப்படியெல்லாம் எல்லாமே எழுதியாச்சு. அதனால் இது என்ன சொல்கிறது, சொல்லிட்டாலே அவள் காதலன்னு மட்டும் ஸ்ட்ரைட்டாக சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு அடுத்த வரி முடிச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவன் கேட்கவே இல்லை. இதுக்கு மேலே ஒரு வார்த்தையை அவன் கேட்க போகிறதும் இல்லை. இந்த வார்த்தையே போதும், அவ்வளோதான் இருக்கும் அந்த பாட்டில். அதுக்கப்புறம் சரி பல்லவி முடிச்சாச்சு, சரணம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாரு. இல்லை அப்பா சொன்னதை கேட்கல, அம்மா சொன்னதை கேட்கல, நீ சொன்னதை கேட்குறேன்னு என்ன சொன்னான்னு கடைசி வரைக்கும் அந்த பாட்டில் இருக்காது. சரி முதல் சரணமும் முடிச்சிட்டோம், ரெண்டாவது சரணம் கேட்டார். இப்போ நீங்கள் மாட்டினீங்க, இப்போ ஏதாவது நீ சொல்லி தான் ஆகணும், எனக்குள்ளே எப்படி இருக்கு உணர்வுன்னு. எத்தனையோ சொல்லாமல் இருக்குன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு ஆரம்பித்தேன். சரி எப்படி இருந்தாலும் ரெண்டாவது ஸ்டான்ஸில் நீங்கள் மாட்ட போகிறீங்க அப்படின்னாரு. நான் சொன்ன உதட்டில் இருந்து சொன்னால் உதிர்ந்துடும், மனசுலேருந்து சொன்னால் போகாமல் இருக்கும், அந்த சொல்லே போதுன்னு சொல்லிட்டு சொற்களை வைத்துக்கொண்டு என்ன சொன்னான்னு அந்த பாட்டில் இருக்காது. ஆனால் சொல்லிட்டாலே காதலை காதலைன்னு சொல் விளையாட்டு மாதிரி இந்த பாடலை செய்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த பாடலை நீங்கள் இங்கே பாடுவீங்க நான் எதிர்பார்க்கல. குறிப்பாக வந்து இந்த நேரத்தில் வந்து இமானுக்கும் பிரபுசாலமுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்குவேன். இந்த பொங்கல் திருநாளில் ஒரு தமிழனுடைய மாண்பை போற்றக்கூடிய ஒரு திருநாள், குறிப்பாக இந்த அறுவடை நாள் அப்படின்னு சொல்லுகிற பொழுது இருக்கக்கூடிய எல்லா மகசூலையும் கையில் அள்ளி பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். எனக்கும் இன்றைக்கி இந்த மேடை எப்படி இருக்குனாக்க, நான் எழுதியிருக்கக்கூடிய பாடல் மகசூலையெல்லாம் இந்த மேடையில் பார்த்தது மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய மூட்டை கிடச்சிருக்கு. இந்த மூட்டையை வைத்துக்கொண்டு நம்முடைய இனி வரக்கூடிய காலங்களை, இனி வரக்கூடிய நாட்களை சந்தோஷமாக நாம் கழிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொண்டு, இந்த அற்புதமான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த கலைஞர் தொலைக்காட்சிக்கும் நிறுவனர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழர்களின் அடையாளம் வேட்டிகள். ஸோ உங்களுக்கு ஆதவன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் சார்பா ஒரு சிறிய பரிசு நினைச்சேன். ஏன் கட்டலைங்கிற மாதிரி இதை கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். திருப்பியும் இந்த நிகழ்ச்சி இன்னொரு தடவை நடத்துனீங்க, இதை கட்டிட்டு கூட நான் வந்துடுவேன். நான் என்றாலும் இதை நினைவூட்டியதற்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பெண்கள் எல்லா துறையிலுமே வளர்ந்துட்டே வராங்க. குறிப்பாக சினிமா துறையில் பல பெண்கள் சாதனை படைச்சிட்டு இருக்காங்க. இசைத்துறையில் இசையமைப்பாளராக அடியெடுத்து வைத்திருக்கும் இசையமைப்பாளர் எஸ்.ஜே. ஜனனி அவர்களும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க இருக்காங்க. இசையமைப்பாளர் மற்றும் பாடகி ஜனனி அவர்களை இந்த பாடலாம் கொண்டாடலாம் நிகழ்ச்சிக்கு வருக வருக வரவேற்கிறோம். கலைஞர் டிவியின் சார்பாகவும் எங்களுடைய இசைக்குழுவின் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். பொங்கல் வாழ்த்துக்கள். ஓகே, அதாவது ஒரு பெண் இசையமைப்பாளர் அப்படிங்கிறது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஏற்கனவே அறிமுகமான ஒன்றுனாலும் இப்போ புதுசு. பிரபா அப்படிங்கிற படத்துக்கு நீங்கள் இசையமைச்சிருக்கீங்க. பிரபா படத்துக்கு இசையமைச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நிறைய ஆல்பம்ஸ் வந்து நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த ஸ்பெஷல் டேல என்ன மாதிரியான பாடல் எங்கள் எல்லாருக்காகவுமே பாட போகிறீங்க? பொங்கல் திருநாளையொட்டி அதற்கு சம்மந்தமான ஒரு ரிலேட்டட் ஒரு சாங். அப்புறம் பிரபான்ற மூவிலேருந்து ஒரு சில லைன். இப்போ நீங்கள் பாடுறீங்களா பேசுகிறீங்களா? ஓகே. எஸ்.ஜே. ஜனனி அவங்கள பற்றி சொல்லணும்னா, கீபோர்டில் 8 கிரேட் முடிச்சிருக்காங்க. வெஸ்டர்ன் வோக்கலில் பார்த்தீங்கன்னா 8 கிரேடுக்கு மேலே ATCLன்னு சொல்லுவாங்க, அந்த லெவல் முடிச்சிருக்காங்க. ஹிந்துஸ்தானியில் வோக்கலில் ஹையர் கிரேட் முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கம்போசிஷனில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் கீபோர்ட் கற்றுக்கணுன்னா அதுக்கான லெசன்ஸை வந்து அவங்க கம்போஸ் பண்ணி அதுக்கான ஆல்பம்ஸ் தனித்தனியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் பிரபான்ற படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. திரைப்படத்துலேயும் பின்னணி பாடகியாக பாடியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க கூட இணைந்து இங்கே புகழ்பெற்ற பாடகர் முகேஷ் அவர்கள் இணைந்து பாகப்பிரிவினை திரைப்படத்தில் MSV அவர்களுடைய இசையில் ஒரு பாடலை இங்கே பாடிருக்காங்க. தாழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து
நடை நடந்து நடை நடந்து வாழை இலை போல வந்த பொன்னம்மா பொன்னம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா என்னம்மா தாழையா பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழை இலை போல வந்த பொன்னம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா மாலை போல் சிரிப்பிருக்கு பக்குவமாய் வளம் இருக்கு உடம் இருக்கு அழகும் சேர்ந்திருக்கு கண்ணையா கண்ணையா இந்த இழைகளுக்கு என்ன வேணும் சொல்லையா சொல்லையா மாலை போல் சிரிப்பிருக்கு பக்குவமாய் குணம் இருக்கு அழகும் சேர்ந்திருக்கு கண்ணையா இந்த இழைகளுக்கு என்ன வேணும் சொல்லையா அங்கம் குறைந்தவனை அங்கம் குறைந்தவனை அங்கம் குறைந்தவனை அழகில்லா ஆண்மகனை மங்கையர்கள் நினைப்பதுண்டோ பொன்னம்மா வீட்டில் மனம் பேசி முடிப்பதுண்டோ பொன்னம்மா மனம் பேசி முடிப்பதுண்டோ சொல்லம்மா மண் பார்த்து விளைவதில்லை மரம் பார்த்து படர்வதில்லை மண் பார்த்து விளைவதில்லை மரம் பார்த்து படர்வதில்லை கன்னியரும் பூங்கொடியும் கண்ணையா கண்ணிலே கலக்கமுண்டோ சொல்லையா கண்ணிலே கலக்கமுண்டோ சொல்லையா பாலை போல் சிரிப்பிருக்கு பக்குவமாய் குணம் இருக்கு அழகும் சேர்ந்திருக்கு கண்ணையா இந்த இழைகளுக்கு என்ன வேணும் சொல்லையா ஜனனி, பிரபா படத்துல வந்து எத்தனை பாடல்கள் இருக்கு? ஸோ அந்த படத்தை பத்தி எங்களுக்காக சில வார்த்தைகள். இதுக்கு முன்னாடி வந்தே மாத்திரம் அப்படின்னு ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தேன். 2012 லான்ச் ஆச்சு. அந்த ஆல்பம் வந்து டைரக்டர் நந்தன் சார் அவங்க கேட்டுட்டு ஹி வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் அண்ட் அவங்களோட அப்கமிங் மூவி பிரபாவுக்கு என்னை மியூசிக் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ எந்த பாடல் எங்களுக்காக பாட போறீங்க? பூவே பேசும் பூவே. இந்த படத்தில் வந்து என்னோட குருஜி ஐ எம் வெரி மச் பிளெஸ்ட் இனஃப் அண்ட் என்னோட குருஜி டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா சார் அவங்க பாடியிருக்காங்க. அண்ட் பெரிய லெஜண்ட்ஸ் லைக் ஹரிஹரன் சார் அண்ட் விஜய் பிரகாஷ் சார், பாலக்காட் ஸ்ரீராம் சார் அண்ட் ஸ்வேதா மோகன், அப்புறம் நானும் பாடியிருக்கேன். யா ஸோ யா ஷூர். பூவே பேசும் பூவே பூவின் வாசம் நாளும் வீசும் வானம் மறைத்த மேகம் துளியாகி கரைந்து போகும் என் கண்மணி கண் தூங்கடி நான் பாடவே தமிழோடுதான் இசை சேருமே என்னாலுமே. ஆஹா 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 ஆஹா
பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்களே, நீங்கள் அந்த முதல் லைனை வந்து பாடும் பொழுதே அது வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ அற்புதமாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் கலைஞர் சேனல் அண்ட் ஹாப்பி பொங்கல் டு ஆல். லக்ஷ்மண் சார், இந்த பொங்கல் நிகழ்ச்சியில் வந்து பஞ்சாமிர்தம் மாதிரி எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒரு மாதிரி பட்டையை கலப்பிட்டுருக்கோம். ஸோ அடுத்தது என்ன சுவையை சேர்க்க போகிறோம்? ஒரே பாடல் மூலமாக தமிழர்கள் எல்லாரையும் அது மட்டும் இல்லை, ஒரே பாடல் மூலமாக நீ எதுவுமே ஆக்ட் பண்ண வேணாம், மைக்கை பிடிச்சிட்டுனா கூட போதும் அப்படின்னு சொல்லி முத்துராஜான ஒரு பையன் வந்து அந்த ஒரே பாட்டில் பிரபலமானா. இன்றைக்கும் வந்து அவர் பாடின பாட்டு நிறைய கல்யாண வீட்டில் நாங்கள் இன்னும் பாடிட்டு இருக்கோம். அதே மாதிரி கானா பாடல்கள் அப்படின்னா இன்னும் ஒரு 100 வருஷம் கழித்து பார்த்தாலும் இந்த பாட்டு வந்து ட்ரெண்ட் செட்டர், அப்புறம் வந்து சாகாவரம் பெற்ற பாடல். ஒரு 10 பாட்டு ஒரு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்போ ஒரு 100 வருஷத்துக்கு கழிச்சு, அப்பயும் இந்த பாட்டு நிற்கும். அந்த மாதிரி ஒரு பாடலை பாடி சாதனை படைச்ச உலகநாதன் அவர்கள் அடுத்த பாட்டு இங்கே பாட இருக்கார். வந்தனமா வந்தனோ உலக தமிழருக்கு வந்தனோ, நாளி தர சந்தனோ சந்தனத்தை பூசிக்கொண்டு சந்தோஷமா தை பொங்கலை கொண்டாடணும். பொங்கலே பொங்கல் சோனா பப்படி காணா எப்படி தானா வரும் ரூட்டு தானங்க, ஆமா இப்படி அலட்டிக்காத அம்சலக்கடி பாட்டு தானங்க. சோனா பப்படி காணா எப்படி தானா வரும் ரூட்டு தானங்க, ஆமா இப்படி அலட்டிக்காத அம்சலக்கடி பாட்டு தானங்க. இங்க புத்தாண்டு வாழ்த்து சொல்லுறங்க, தை பொங்கலை கொண்டாடுங்க. நான் புத்தாண்டு வாழ்த்து பாட்டுங்க, தை பொங்கலை தான் கொண்டாடுங்க. புத்தாண்டு பாட்டு தானுங்க, தை பொங்கலை கொண்டாடுங்க. புத்தாண்டு பாட்டு தானுங்க, தை பொங்கலை கொண்டாடுங்க. சோனா பப்படி காணா எப்படி தானா ரூட்டு தானுங்க, ஆமா இப்படி அலட்டிக்காத அம்சலக்கடி பாட்டு தானுங்க. சோனா பப்படி காணா எப்படி தானா ரூட்டு தானுங்க, ஆமா இப்படி அலட்டிக்காத அம்சலக்கடி பாட்டு தானுங்க. பாட்டு தானுங்க, தை பொங்கலை தான் கொண்டாடுங்க. தமிழ் புத்தாண்டு பாட்டு தானுங்க, தை பொங்கலை தான் கொண்டாடுங்க. ரொம்ப அழகான ஒரு புது கம்போசிஷன் இப்போ கலைஞர் டிவி நேயர்களுக்காக பாடினீங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ தான் சுகுமார் தன்னோட சுய உருவத்தை காமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக வருது. அடுத்த பாட்டு இந்த மாதிரி ஒரு கலக்கல் பாட்டு, அந்தோணி தாஸ் சார் வாங்க. கட்டிக்கிடு முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்கணுண்டி, கட்டுக்கடி மாமங்கிட்ட அத்தனையும் அத்துப்படி விட மாட்டேன் பொண்ணே நானே.
உன்னை பிச்சுட்டு நான் போறேன் மானே கட்டிக்கிடு முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்கணுண்டி கட்டுக்கடி மாமங்கிட்ட அத்தனையும் அத்துப்படி விட மாட்டேன் பொண்ணே நானே உன்னை பிச்சுட்டு நான் போறேன் மானே கண்ணே வக்கண்ட ரெண்டு முல்லை இல்ல ரோசாவடி உன்னே வக்கண்ட காடு மோகத்தை தான் தொண்டுதடி ஓடாத என் புள்ளி மானே நீ இல்லை என்ன வெம்பி போனே அச்சாரம் போட்ட பின்ன ஆசைக்கண்ண வெளியடி அத்தாவன் கோயிலுக்கு பூஜை பண்ண நானு ரெடி ஓச நதி தேடித்தானே அது ஓடி எங்கு வந்தேன் நானே ஒதுங்கி போட தள்ளி நான் உள்ளிருக்கும் கள்ளி என்ன தொட்டு போட்ட கையில குட்டி வைப்பேனே அடிக்கிறிய சொல்லி அரசை கிள்ளி என்ன கிட்ட வந்த வாழ ஒட்ட நறுக்கிடுவேனே கட்டிக்கிட 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 கட்டிக்கிடே கட்டிக்கிடு முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்கணுண்டு அத்துக்கடி மாமன் கிட்ட அத்தனையும் அத்துப்படி விட மாட்டேன் பொண்ணே நானே உன்னை பிச்சுட்டு நான் போறேன் மானே கண்ணேவன் கண்ண ரெண்டு முல்லை இல்ல ரோசாவடி உன்னேவன் கண்ட காடு மகத்தை தான் சொல்லிதடி ஓடாத என் புள்ளி மானே நீ இல்லை என்ன தம்பி போனே அச்சாரம் போட்ட பின்ன ஆசைக்கண்ண வெளியடி அத்தாவன் கோவிலுக்கு பூஜை பண்ண நானு ரெடி ஓச நதி தேடித்தானே அதி ஓடி இங்கு வந்தேன் நானே ஒதுங்கி போட தள்ளி நான் உள்ளிருக்கும் கள்ளி என்ன தொட்டு போட்ட கையில குட்டி வைப்பேனே அடிக்கிறிய சொல்லி அரசை கிள்ளி என்ன கிட்ட வந்த வாழ ஒட்ட நறுக்கிடுவேனே கட்டிக்கிட 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 கட்டிக்கிடே நீங்கள் பார்க்காம பாடுறது, அந்த பார்க்காம பாடும்போது அந்த வரிகளுக்கான ஃபீல் உடம்புல தானாக வர்றது ரொம்ப அழகாக இருந்தது. தாங்களுடைய இசைக்குழுவில் நான் பாடினது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஒரு வயக்காட்டில் நண்டு பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்சேன். என்னைய கொண்டாந்து சினிமாவில் விட்டு இந்த அளவுக்கு ஆளாக்குனேன் எங்கள் அக்கா நாக்குமுக்கா படைக்கு சின்ன பொண்ணு, எங்கள் சித்தப்பா குமார் அவர்கள் 2 பேருக்கும் இந்த வேலையில் என்னுடைய நெஞ்சான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு புதிய செய்தி இவரை பற்றி இருக்கு. இவர் பாடகர் மட்டும் கிடையாது, தாரை தப்படை படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ ஹீஸ் ஆக்டர் ஆல்சோ. நன்றி சார். கலக்கலான பாடல்கள்லாம் பாடிட்டே இருக்கோம். ஸோ அடுத்ததா யார் வந்து பாட போறோம்? மறுபடியும் இன்னொரு கலக்கல், மின்னல், இடி. சூப்பர். அதே மாதிரி வரிசையில் சித்தன் ஜெயமூர்த்தி அவர்கள் அடுத்து வரும் பாடலை இங்கே நமக்காக வழங்க இருக்கின்றார். விச்சருவா மீச அந்த மீச மேலாச வெங்கல காச அள்ளி வீசி எழுச விச்சருவா மீச அந்த மீச மேலாச வெங்கல காச அள்ளி வீசி எழுச ஆச்சரியமாயிருக்கும் உச்சரிக்கும் பேச்சு அச்சு வெள்ளமாயிருக்கும் நான் இழுக்கும் மூச்சு அப்பாவும் ஐயனாரும் வேறு இல்லை அகிலத்தில் அதுக்கு மேல சாமி இல்லை பெத்து வளர்த்து பெரு வச்ச கொலசாமி அப்புறந்தான் என்ன அறிஞ்சது இந்த பூமி வீச்சருவா மீச அந்த மீச மேலாச வெங்கட காச அள்ளி வீசி எழுச அற்புதமா கத்து கொடுக்கும் சுட்டு வீரனும் நடவண்டி ஆணையவுரு மாறி சுமந்து போகும் அம்பாரி தேர் போல தோளில் ஏறி ஊரே பார்க்கும் கண்காட்சி தெய்வமும் வியந்து பார்க்கும் ஆனந்தமே சாட்சி ஆத்துல ஐரமீனா நீந்த வச்ச வாத்தியாரு நெத்திலி மீனுலையும் ஆத்துல ஐரமீனா நீந்த வச்ச வாத்தியாரு
இன்னைக்கும் எனக்கு போட்டி இந்த ஊரில் வேற யாரு? கம்பெடுத்து சுத்தூராக்கா காத்துங்கிட்ட நெருங்காது. ஆயக்கரையத்தனைக்கும் இவரே தான் சிவனாரு. ஆயக்கரையத்தனைக்கும் கம்பெடுத்து சுத்தூராக்கா காத்துங்கிட்ட நெருங்காது. ஆயக்கரையத்தனைக்கும் இவரே தான் சிவனாரு. அம்மா வயிற்றில் சுமந்து பெற்று அன்பை கொடுத்தா. அம்மா வயிற்றில் சுமந்து பெற்று அன்பை கொடுத்தா. அறிவையும் கொடுத்து அப்பா காலத்துக்கும் வளர்த்தாரு. டீச்சருவா மீச அந்த மீச மேல ஆசை. வெங்கல காச அள்ளி வீசி எழுதும் ஓசை. ஆச்சரியமாயிருக்கும் உச்சரிக்கும் பேச்சு. அச்சு வெள்ளமாயிருக்கும் நான் எழுக்கும் மூச்சு. அப்பாவும் ஐயனாரும் வேறு இல்ல. அவருக்கு அதுக்கு மேல சாமி இல்ல. இன்னொரு பிறவி என்று இருந்தாங்க அப்பாவுக்கு பிறக்கணும். சுமை தாங்கி மார்பில் சாய்ந்து மெய் மறந்து கிடக்கணும். ஈச்சருவா மீச அந்த மீச மேல ஆசை. வெங்கல காச அள்ளி வீசி எழும் ஓசை. ஈச்சருவா மீச அந்த மீச மேல ஆசை. வெங்கல காச அள்ளி வீசி எழும் ஓசை. எல்லா பாட்டுமே நான் மக்கள்கிட்ட போய் நேரடியாக சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த வகையில் இந்த பாடலை எழுதியவர் வையம்பட்டி முத்துசாமி அவர்கள் எழுதிய பாடல். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி. இந்த பாடலுக்கு இசை நான் அமைச்சு இந்த பாடலை தேன்மழை என்ற குறுந்தகட்டில் வெளியிட்டிருக்கிறேன். இது மாதிரி ஒரு 10 பாடல்கள் அதில் இருக்குது. இந்த பாடல் உலகத் தமிழர்களுக்கெல்லாம் இந்த பொங்கல் நாளில், அதுவும் இந்த பொங்கல் எதுக்கு நம்ம கொண்டாடுறோன்னா நன்றி சொல்கிற விதமாக கொண்டாடுறது தான் இது. அந்த வகையில் நம்மளுடைய பெத்த தாய் தந்தைக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அந்த வகையில் தாய்க்கு நிறைய பாடல்கள் இருக்குது, ஆனால் தந்தைக்கு கிடையாது. அந்த ஒரு ஆர்வத்தில் இந்த பாடல். நன்றி. ஸோ இந்த மாதிரியான கருத்துப்பூர்வமான பாடல்கள் அடுத்து யார் பாட போகிறா? என்ன பாடல் அது? தொடர்ந்து தாரை தப்பட்டை திரைப்படத்தில் பாடி இப்போ புதுமுக பாடகியா இசைஞானி இளையராஜா அவருடைய இசையில் அறிமுகமாகி இருக்கும் கவிதா கோபி அவர்கள் தொடர்ந்து அடுத்து ஒரு பாடலை இங்கே பாட இருக்கின்றார். తగ్గిన తగ్గిన తగ్గ తీర్థత తగ్గిట జొన్ను తగ్గత వదన వదన బడి బడి వేలనే అవసియ மருந்து வைக்கவா பொல்லாத பயபக்தி கொண்டேனடா என்னோட சுய புத்தி சொன்னேனடா சொன்னாலும் புரியாதுடா கெட்டு பிக்கெட்டு போட தரிகிடோ 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 ஹே தகின தகின தகட தீர்த்தத குசல காரி இவ ஒட்டி வச்சு முட்ட வெட்ட காரி
ரகல ரகல தல கட்டுதடா. தார தப்பட்டை அடிச்சு கிழிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்ஸ்லேயே அந்த மாதிரி தார தப்பட்டை அடிச்சு கிழிக்கிற மாதிரி கிழிச்சிட்டிங்க. தொடர்ந்து இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு கற்பகம் நாட்டுப்புற பாடல்களில் வரிகளை எழுதுவதிலும் பாடுவதிலும் திறமை மிக்கவர். நிறைய பாடல்கள் அவங்க திரைப்படத்தில் எழுதியிருக்காங்க, ஒரு சில திரைப்படங்கள்லையும் பாடியிருக்காங்க. மண்ணு 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 இது மதுர மண்ணு, எங்க மனசுக்குள்ள வீரம் விளைய வச்ச மண்ணு. பொண்ணு 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 இவ புரட்சி பொண்ணு, கொண்ட புருஷனுக்காக மதுரைய எரிச்ச கண்ணு. மண்ணு வளம் நல்லா இருந்தா மகசூலு பெருகுண்டா, பொண்ணு மனம் நல்லா இருந்தா புகுந்த வீடு உயருண்டா. எங்களுக்கு எப்போதுமே தங்கமான பூமி எங்க மண்ணு 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 இது மதுரை மண்ணு, எங்க மனசுக்குள்ள வீரம் விளைய வச்ச மண்ணு. ஆமா பொண்ணு 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 இது புரட்சி பொண்ணு, கொண்ட புருஷனுக்காக மதுரைய எரிச்ச கண்ணு. அப்படி போடு ராசா. முளைப்பாரி முளைக்க வச்சு தலைமையில தூக்கி வச்சு மனசார அம்மா கிட்ட வேண்டி வருவோம். எங்க மனக்கூரைய தீக்க சொல்லி கேட்டுக்கிருவோம். களப்பாறை இறக்கி வச்சு கடவுளை நினைச்சுக்கிட்டு கண்ணி பொண்ணு ஒன்னா சேர்ந்து கும்மி அடிப்போம். எங்க கஷ்டமெல்லாம் வேலைக்கு போக நம்பி அடிப்போம். நன்னே நன்னே நானே போடு நானே நன்னே நானே, ஏ தன்னே நன்னே நானே போடு நானே நன்னே நானே. வைகையாத்து தண்ணி வந்து வயக்காடு வேலையுண்டா, வந்ததட கை பேசி வளமான வாழ்க்கைதாம். தை மகள் மீனாட்சி தரணி காக்கும் தெய்வண்டா, தை மாசம் வந்து விட்ட தாலி போன நிறையண்டா. எங்களுக்கு எப்போதுமே தங்கமான பூமி எங்க மண்ணு 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 இது மதுரை மண்ணு, எங்க மனசுக்குள்ள வீரம் விளைய வச்ச மண்ணு. ஆமா இப்போ பொங்கல் அப்படின்னாவே வெள்ளத்தை கல்லெடுக்காம போட்ட பொங்கல் அப்படி ஆயிரும். அதனால பொங்கல் அள்ளுன்னு சாப்பிடணும். பொங்கலை அள்ளி சாப்பிட்ற மாதிரி ஒரு பொங்கல் வைப்போமா? பொங்கலை வைக்கணும் பொங்கலை வைக்கணும் கண்ணுங்களா, நம்ம புகுந்த வீட்டை உயர்த்தி வைக்கணும் பொண்ணுங்களா. போகி பொங்க தை பொங்க மாட்டு பொங்க காணும் பொங்க நம்ம எல்லாரையும் காணும் பொங்க. எத்தனையோ திருநாள் வருஷமெல்லாம் இருந்தாலும் போடு அப்படி, எத்தனையோ திருநாள் வருஷமெல்லாம் இருந்தாலும் தை மாசம் தை பொங்க இதுதாங்க முத பொங்க. எத்தனையோ திருநாள் வருஷமெல்லாம் இருந்தாலும் தை மாசம் தை பொங்க இதுதாங்க முத பொங்க. பொங்கலை வைக்கணும் நல்லா பொங்கலை வைக்கணும், கரும்போட பொங்கலை வைக்கணும், மஞ்சளோட பொங்கலை வைக்கணும், வெள்ளம் போட்டு பொங்கலை வைக்கணும், அட்டாக பொங்கலை வைக்கணும். பொங்கலை வைக்கணும் கண்ணுங்களா, நம்ம புகுந்த வீட்டை உயர்த்தி வைக்கணும் பொண்ணுங்களா பொண்ணுங்களா. சின்ன பொண்ணாக்காவும் வந்து ஏஞ்சி வந்துட்டீங்க. ஸோ நீங்களும் அப்படியே ஒரு அட்டகாசமான பாடல் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டா செம்மையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த காம்போ வந்து பயங்கரமா இருக்கு. தந்தன 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 தானா தந்தன தந்தன தான் ஏ மாமா தந்தன 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 தானா தந்தன தந்தன தான் ஏ மாமா தந்தன 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 தானா தந்தன தந்தன தான் ஏ மாமா தந்தன 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 தானா தந்தன தந்தன தான். மனம் பொடிஞ்சிருச்சே மாமா, மண்ணு நனைஞ்சிருச்சே மாமா, மனம் பொழிஞ்சிருச்சு மாமா, மண்ணு நனைஞ்சிருச்சு மாமா. மாத்தா அவுத்து கட்டு இறகி
தொடர்ந்து இங்கே மேடையில் நம்முடைய அன்பு பாடகர் கானா உலகநாதன் அவர்களை அழைக்கின்றோம். கலைஞர் டிவியிலே திருவிழா நடக்குது, அதிலே பாடலாம் கொண்டாடலாம், பாட்டு போட்டி பறக்குது. நான் சார்படி ஆளு இப்ப ஆட போற பாலு, காலு மடிச்சு நான் பெரட்டி விட்டா உழ போது கோலு. நான் சார்படி ஆளு இப்ப ஆட போற பாலு, காலு மடிச்சு நான் பெரட்டி விட்டா உழ போது கோலு. ஏ சில்லால கிடி சில்லாங்கோ நான் சார்படி குள்ளாங்கோ, சில்லால கிடி சில்லாங்கோ நான் சார்படி குள்ளாங்கோ. சுண்ட கஞ்சி மூஞ்சி நீ பேசாதடா கொழுஞ்சி, ஏ சுண்ட கஞ்சி மூஞ்சி நீ பேசாதடா கொழுஞ்சி. எங்க துட்டுக்கு நீ ஆசைப்பட்டா போயிடுவே தொலைஞ்சி, எங்க துட்டுக்கு நீ ஆசைப்பட்டா போயிடுவே தொலைஞ்சி. ஏ சில்லால கிடி சில்லாங்கோ நான் சார்படி குள்ளாங்கோ, சில்லால கிடி சில்லாங்கோ நான் சார்படி குள்ளாங்கோ. நான் சார்படி ஆளு இப்ப ஆட போற பாலு, நான் சார்படி ஆளு இப்ப ஆட போற பாலு, கால மடிச்சு நான் பெரட்டி விட்டா உழ போது கோலு, கால மடிச்சு நான் பெரட்டி விட்டா உழ போது கோலு. சில்லால கிடி சில்லாங்கோ நான் சார்படி குள்ளாங்கோ, சில்லால கிடி சில்லாங்கோ நான் சார்படி குள்ளாங்கோ, சில்லால கிடி சில்லாங்கோ நான் சார்படி குள்ளாங்கோ, சில்லால கிடி சில்லாங்கோ நான் சார்படி குள்ளாங்கோ. அப்படி போட ராசா. மகாலிங்கம் அவர்கள் இங்கே வர இருக்காரு. மகாலிங்கம் அவருக்கு வந்து திரையுலகத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்ச பாடல், சமீபத்தில் கொம்பன் திரைப்படத்தில் வந்த ஒரு அருமையான பாடல். அந்த பாடலை இங்கே வழங்க இருக்கார். கம்பிக்கர வேட்டி கண்ணு ரெண்டு ஈட்டி வம்புதும்பு செஞ்சா கூறு போடும் மீசக்காரன், நம்ம பெத்தெடுத்த மண்ணு குத்தங்குற சொன்ன சுத்தி அடி சுத்தி சூறையாடும் ரோசக்காரன். அட சொந்த புத்தி உண்டு மூளைக்குள்ள சொல்லு புத்தி ஒன்னும் தேவையில்லை, தத்துவத்தை பொழிஞ்சு ஊத்த வல்ல ரசத்துக்கு பிறந்த மூத்த புள்ள. கம்பிக்கர வேட்டி கண்ணு ரெண்டு ஈட்டி வம்புதும்பு செஞ்சா கூறு போடும் மீசக்காரன், நம்ம பெத்தெடுத்த மண்ணு குத்தங்குற சொன்ன சுத்தி அடி சுத்தி சூறையாடும் ரோசக்காரன். சேலைக்கு பின்னாடி மோப்பம் பிடிக்கும் நாய் வேலை வெட்டணுண்டா. அட நம்மூரு பொண்ணுங்க நம்மேல வைக்கிற நம்பிக்கை முக்கியண்டா. 90 தாண்டியும் நெஞ்ச நிமத்தும் பாட்டிய பார்த்துக்கடா, அவ பொன்னர காலடி மண்ணலி நீ பூசி பாவத்தை தீத்துக்கடா. அடிச்சு சத்தியம் செய்கிறண்டா, கருப்பு சாமிக்கு நாம் புள்ளடா, எதையும் சாதிக்கு அம்பளடா. கம்பிக்கர வேட்டி கண்ணு ரெண்டு ஈட்டி வம்புதும்பு செஞ்சா கூறு போடும் மீசக்காரன், நம்ம பெத்தெடுத்த மண்ணு குத்தங்குற சொன்ன சுத்தி அடி சுத்தி சூறையாடும் ரோசக்காரன். அரா I never use this dandanaka. ஆனா நீ வந்து you are putting brand for me dandanaka. Dandanaka, naga, 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 dandanaka, naga. Dandanaka, naga, 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 dandanaka, naga. எங்க தலை
டிஆரு சென்டிமெண்டல தருமாறு அமைதிலே காதலே எண்ணாரு அவர் உண்மையை லவ் பண்ண சொன்னாரு மச்சான் அங்கதாடா தலை நின்னாரு டண்டனகா நகா 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 டண்டனகா நகா தமிழையா டண்டனகா நகா 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 டண்டனகா நகா Central is watching in this knowledge the Indian written constitution bear with me unwritten constitution of British taken as walking talk in the black some at the Annamalai University அது வேற டண்டனகா 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 நகா 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 டண்டனகா 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 நகா நகா பார்த்தது ஒன்ன யாராக்கும் ஒண்ணு என்னைக்குமே மிஸ் பண்ணிடாத சூப்பர் லவ் மேட்டர் அத டீலில் விட்டுடாத சிதா சைட்டு அடிங்க ராமதம் பாவில்ல ஒடுங்க அத நிஜமான காதலே நினைச்சது ரொம்ப நாளு டண்டனகா நகா 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 டண்டனகா நகா தமிழ் மொழியின் இலக்கணம் நகா 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 டண்டனகா நகா Education gives us a confidence. ஆஹா வீணை என்ன போடுது பாரு எவன் இந்த பூமியில செத்தாலும் கடைசியில டண்டனக்கா டனகினக்கா டண்டனக்கா டனகினக்கா டண்டனகா நகா 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 டண்டனகா நகா அது ஒரு கணக்கு நகா 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 டண்டனகா நகா இது ட்ரீம் நகா 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 டண்டனகா நகா டண்டனகா நகா 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 டண்டனகா நகா நேருக்கு நேர் பேசுற பச்சை தமிழையா ஓகேயா கூகுள் பண்ணி பார்த்த உலகத்துல இவன் போல ஒரு கிறுக்கனும் பிறந்ததில்ல யாஹூ யாஹூ பண்ணி பார்த்தும் இவனை போல இந்த கிரகத்திலும் இன்னொருத்து கிடைக்கவில்லை நான் ரேட்டிங் கேட்டு வச்சு பார்த்தா ஓகே சொல்வானே மூவி போட்டா யூடியூப் போட்டு அவுட்பின் கொடுப்பானே மூவி கேட்டா யூடியூப் போட்டு பாப்கார்ன் தந்தானே பாவமா நிக்கிறா ஊரையே விக்கிறா meet my boyfriend a smart and sexy boyfriend meet my boyfriend a smart and sexy boyfriend யாஹூ பண்ணி பார்த்த இவளை போல இந்த கிரகத்திலும் இன்னொருத்தி கிடைச்சதில்லை இவள் டேட்டிங் பார்த்தது போட்ட ஷாப்பிங் தந்தாடி ஷாப்பிங் கேட்ட ஜோடி போட்டு பம்பு தந்தாடி மூவி கேட்ட ஜோகோ சீனல் கொஞ்சம் தந்தாடி பார்க்கலாம் இப்படி ஆளுதான் அப்படி meet my girlfriend and hot and spicy girlfriend. Oh, meet my girlfriend, a hot and spicy girlfriend.
அடடா இப்படி ஆடுதா அப்படி ஓ மீட் மை பாய்ஃப்ரெண்ட் ஸ்மார்ட் செக்ஸி பாய்ஃப்ரெண்ட் மீட் மை பாய்ஃப்ரெண்ட் ஸ்மார்ட் செக்ஸி பாய்ஃப்ரெண்ட் yeah 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 ஸோ தெரி மாஸ் வேதாளம் என்ன வேணாலும் சொல்லலாம் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு. ஆக்சுவலாக விஜய் சார் பார்த்துருந்தாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டுக்கு இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. எங்கள் டீமில் வந்து டோட்டலாக வந்து ஒரு 30-40 பேர் கிட்டே இருக்கோம். நாங்கள் சும்மா ஒரு 8 மெம்பர்ஸ் தான் இங்கே வந்திருக்கோம். இதில் பவர்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. தராத்தா க்ரூன்ற இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் குரூப் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப திறமைசாலிகளில் இவங்களும் வந்து ஒரு குரூப். இவங்களை எங்கே உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறப்போ, நாங்கள் வந்து பாட்டு பாடுறவங்க இவங்களை எங்கே டான்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா டான்ஸர்ஸ் வருவாங்க, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் யோசித்தேன், இந்த கலைஞர் டிவியில் பொங்கல் விழாவில் இவங்களை தொலைக்காட்சி மூலமாக பிரபலப்படுத்தினா இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வாய்ப்பை வழங்கிய கலைஞர் தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கும் உடன் இணைந்து பாடிய பின்னணி பாடல்கள் இசைக்கலைஞர் அனைவருக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட சந்தோஷங்கள் எல்லாமே நிறைந்தது தான் நம்மளுடைய நிகழ்ச்சி. பாடலாம் கொண்டாடலாம் பொங்கலோ